வணக்கம், என் பேர் அஸ்வின். நான் visitTemples.com சார்பாக பேசுகிறேன். நான் இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் திருத்தலத்துக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு எந்த திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் உள்ள சேலம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டெய்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோட்டை மாரியம்மன் தான் இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டெய்ட்டியாக இருக்காங்க. இந்த கோட்டை மாரியம்மன் திருக்கோயிலானது சேலம் மன்னர்களால் திருமணிமுத்தாறு ஆற்றங்கரை ஓரம் கட்டப்பட்ட திருக்கோயிலாக இருக்கு. மேலும் இந்த திருக்கோயிலானது சேலத்தில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த திருக்கோயில்களில் ஒன்றாக இருக்கு. இந்த திருக்கோயிலில் இருக்கிற ப்ரிசைடிங் டெய்ட்டிக்கு ஏன் கோட்டை மாரியம்மன் பேர் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய காலத்தில் சேலம் கோட்டையை காக்கும் தெய்வமாக கருதப்பட்டதுனால இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டெய்ட்டிக்கு கோட்டை மாரியம்மன் பேர் வச்சு வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திருக்கோயிலில் இருக்கிற சன்னதி மண்டபத்தில் பக்தர்கள் அம்மனை எவ்வாறெல்லாம் வழிபடுவாங்களோ அந்த விஷயங்களெல்லாம் எடுத்துரைக்கும் வண்ணம் அற்புதமாக கார்வ் பண்ணி வச்சுருக்காங்க. மேலும் இந்த திருக்கோயிலோட கிளி மண்டபத்தில் அம்மன் தீய சக்திகளை அவங்க காலால் சண்டை போட்டு அழிக்கிறதை எடுத்துரைச்சிருக்காங்க. இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டெய்ட்டிக்கு மலைமாரின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த மலைமாரியில் இருக்கிற மாரி எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மழையை குறிக்கிறது. தமிழில் மாரிங்கிறது மழையை குறிக்கிறதுனால இந்த திருக்கோயிலுக்கு அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் பிரத்யேக பூஜை பண்ணால் மழை தவறாமல் வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இதனால தான் இந்த திருக்கோயிலில் இருக்கிற மாரியம்மனுக்கு மலைமாரின்னு இன்னொரு பேரும் உண்டு. மாரியம்மனுக்கு ஆடி மாதம் முழுவதுமே உகந்த நாளாக தான் கருதப்பட்டு வருது. ஆனால் இந்த திருக்கோயிலில் பூச்செட்டுங்கிற ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டும் நடத்துகிறாங்க. அதுதான் இந்த திருக்கோயிலோட வெகு விமர்சையான ஃபெஸ்டிவலும் சொல்லப்படுறது. இந்த பூச்செட்டுங்கிற ஃபெஸ்டிவல் கிட்டத்தட்ட 15 நாள் நடைபெறும். அந்த டைமில் சேலத்தில் இருக்கிற மற்ற மாரியம்மன் திருக்கோயிலுக்கு இந்த திருக்கோயிலில் தான் பூக்கள் அனுப்பப்படும். இந்த பர்டிகுலர் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோவிலில் கம்பம் நட்டு மாரியம்மனை வரவேற்பாங்க. வரவேற்றதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்கள் மற்றும் பெண்கள் கரகாட்டம் ஆடுவாங்க. இந்த ஃபெஸ்டிவல் மட்டும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுறதில்ல. இதை தவிர விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, தீபாவளி, கார்த்திகை, தைப்பொங்கல், சிவராத்திரி ஆகிய அனைத்து ஃபெஸ்டிவலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது. நீங்களும் இந்த திருக்கோயிலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணுங்கள். இந்த திருக்கோயிலை பற்றின வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனால நாங்கள் போடுற கோயில்களை பற்றின வீடியோ உங்களை வந்தடையும். நன்றி, வணக்கம்.